நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. ஸோ கைஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்க. வெல்கம் டு பிளாக் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் OP44 அப்டேட் வரப்போகுது. அது என்னென்னு ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு வர போகிறதெல்லாம் பேனராக கேம்குள்ளேயே ஆஃபீஸில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேனர்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புது கன்று ஸ்கின்ஸ்க்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான். ஆல்ரெடி கொண்டு வந்தால் தான் ரிட்டன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏர் ட்ராப் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வில்லன் மோடுங்கிறது மேட்சஸ்க்குள்ளேயே இருக்க போதாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா மேட்சஸ்க்குள்ளேயே நம்ம வில்லன்ஸுங்கிற ஃபைட் பண்ண போகலாம். அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த வில்லன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்லு அப்படின்னா கேரக்டருக்கு பவரை ஏற்றிருக்கானுங்க போட்டு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் பவரை குறைச்சிருக்கானுங்க. அவன் என்ன பாவம் பண்ணானே தெரில. பார்த்தீங்கன்னா கன்ஸுக்கு பவரை ஏற்றிருக்கானுங்க இறக்கிருக்கானுங்க கொண்டு வந்துருக்கானுங்க. எந்தெந்த பவருக்குலாம் பவர் ஏற்றணுமா இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸுக்குலாம் 3 சிப்பு போகலாம் மேலே இருக்கிற கண்ணுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெகா ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜிக்ஸில் இருக்க போது. அது பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஸுக்கு ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்ட் பவர் பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட் இந்த மெகா ட்ராகனுங்கிறது என்னென்னு பார்த்துருவோம். இந்த மெகா ட்ராகனுக்கு ஒரு தனி மோடு அங்கே ஒரு பிளேயிங்கே கொடுத்துருக்கானுங்க. இதுக்கான அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மக்காவாக கொடுத்துருக்கானுங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் பறந்து வந்து உட்காறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட கத்துற எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்படி கொடுத்தோன்னா காப்பிரைட் ஸ்டேக் கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனோட ஃபைட் பண்ணி அந்த ட்ராகனை நம்ம கில் பண்ண வாட்டி தான் நம்மளுக்கு இந்த சிலாம் போயாவே கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாம்பி மோடெலாம் சேஞ்ச் பண்ணிக்காங்க. பார்த்திங்கன்னா வரிசையாக ஜாம்பி மேலே காரை விட்டு ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஓகே நம்ம வருது வி பேட்ச் கிடையாது, சாரி பேட்சிங்னு ஒரு பேட்சை கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைமிங்க்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு பேட்ச் கொண்டு வராங்க. அதை பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு 7 நாளைக்கு அதுக்கப்புறம் 30 நாளைக்குங்கிற மாதிரி இந்த ஒரு பேட்சை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் இருக்கிற ஆல் கேரக்டர்ஸ், ஆல் பெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்தபடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எவால்யூஷன் கன்று மொத்தம் 3 எவால்யூஷன் கன் பார்த்திங்கன்னா நம்மளால் டைமிங்க்கு எடுத்துக்கிட்டு அது ஃபுல் அதை பார்த்திங்கன்னா மேக்ஸ் பண்ண கூட தேவையில்ல, ஃபுல் மேக்ஸாகவே நம்மளுக்கு கையில் கொடுத்துட்றாங்க. அதான் பார்த்தா இதெல்லாம் வெறும் டெம்பரவரி மட்டும்தான் கைஸ். என்னடா இது டெம்பரவரிக்கு மட்டும் இப்படி கொடுத்தா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கென்னக்காரனுங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்மகிட்ட காசு பிடுங்கிறதுக்காக கர்நாக்காரன் என்னென்னமா இருக்கான். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மறந்துருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். கவர் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் தான் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோ எடுக்க வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆசமான வீடியோ செஞ்சுக்கிறேன்.